கோபுரத்தை பார்த்தோன்னே எங்க மைண்ட்ல ஒரே பாடல் தோன்றி 10 அடிக்கடி ஏறினதுக்கே மூச்சுவாங்க. கிளம்பிட்டோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பாய்ஸ் vlogs. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருத்தணி போக போறோம். திருத்தணி கிறிஸ்மஸ் அதுவுமா திருத்தணி போயிட்டு சாமி கும்பிட்டு வர போறோம் நாங்க. ஆனா திருத்தணி கோயிலே ஓப்பன்ல இருக்குதான்னு தெரியல, பாப்போம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு திருத்தணி கோயில லீவ் விடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானே, கார்டெல்லாம். திருத்தணிக்கு எப்படி மலிய விலையில் போகணும்னு எங்களை பார்த்து கத்துக்கோங்க. காலையில வந்த உடனே நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு திருத்தணிக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு டிக்கெட் வந்து 20 ரூபாய், 3 டிக்கெட் 60 ரூபாய்க்கு. போகிற வழியில உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் சொல்றோம். நம்ம திருத்தணி ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. இப்போ ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வெளியே போய் ஆட்டோ பிடிக்க போறோம். ஆட்டோல தான் இப்ப நம்ம மலைக்கு ஏற போறோம். நீங்க நடந்து போகணும்னாலும் போகலாம். நடந்து போகணும்னா உங்களுக்கு அரௌண்ட் 3 கிலோமீட்டர்ஸ் வருது. என்ன நீ பேசுறே கேட்க சாங் கொடுக்கணும். நானு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. 3 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு அரௌண்ட் ½ an hour நீங்க நடக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க ஆட்டோ பிடிச்சீங்கன்னா சீக்கிரமா போயிடலாம். இப்ப நம்ம ஆட்டோ தான் பிடிக்க போறோம், வாங்க பாப்போம். சொல்லி நிறுத்துங்களேன்டா. கைஸ், நாங்க வந்துட்டு ஆட்டோல போலாம்னு நினைச்சோம். பட் ஆட்டோல போனா 200 rupees கேக்குறாங்க. ஸோ அதனால வந்து பஸ்லயும் போலாம்னு நினைச்சோம். பஸ்ல வந்துட்டு 20 rupees ஃபேர். இங்க இருந்து கொண்டு போய் மேலே விட்டுருவாங்களாம். ஆனா கேட்டோம், வில்லிவாக்கத்துல இருந்து திருத்தணி வர எங்களுக்கே 20 ரூபாய் தான் வாங்க ட்ரெயின்ல. நீங்க பஸ்ல 20 ரூபாய் கேக்குறீங்க. அதனால உங்களை பஸ்லயும் ஏத்த மாட்டாங்கன்னு சொன்னதுனால இப்ப நாங்க நடந்து நடைபாதையா போயிட்டு இருக்கோம். நாகார்ஜுனாவா இந்த நேரத்துல நீ கேட்கணும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு திருத்தணி முடிக்கிறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லாமலாம் இல்ல, காசு இல்லதான். ஆமா, காசு இல்லப்பா, காசு. ஃபைனல் we reached படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். 10 அடிக்கடி ஏறினதுக்கே மூச்சுவாங்க. உங்களுக்கும் எதனா ஒன்று வேணும், அந்த மாதிரி எதனா ஒரு டைம்ல நீங்களும் முருகரை தேடி வரலாம். உங்களை கைவிட மாட்டாரு. அந்த கோபுரத்தை பார்த்தோன்னே எங்க மைண்ட்ல ஒரே பாடல் தீயாக தோன்றி ஒளியாகும் வேளா வான்மேகமாய் மழை ஊற்றுவாரே. இன்னைக்கு கூட போறவங்க புள்ள தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா கிளம்பி போறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு நேரமா லைன்ல நிக்கிறோம்? 25 minutes லைன்ல நிக்கிறோம். ஃப்ரீ தரிசனம் கூட்டம் வந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்மஸ் டேன்றதுனால வந்து செம கியூ. போயிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க கண்டினியூ பண்ணுவோம். மூணு புளியோதரை 3 வடை. கோவில் பிரசாதம் விருந்தை. 3 புளியோதரை 3 வடை. நீ எங்கடா சக்கரை பொங்கல்லாம் கேட்ட? கோவில்ல வந்து உண்டை கட்டி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பாய்ஸ் படத்துல வர மாதிரி புளியோதரை வடை. சாப்பிட்டுட்டு வெற்றிகரமா திருத்தணி பிளான முடிச்சாச்சு. ஆனா நல்ல ஒரு டிவோஷனல் ட்ரிப்பு, நல்ல ஒரு மன அமைதியும் மோட்டிவேஷனலா இருக்கு. இப்ப நாங்க போய் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தெம்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கௌசிக் கொண்டா. நன்றி, வணக்கம். இத்துடன் இருந்து விடை பெறுவது உங்கள் மிஸ்டர் பாய்ஸ் vlogs. இதுக்கப்புறம் நாங்க ட்ரெயின் பிடிச்சி எல்லாரும் வீட்டுக்கு போறோம். நீங்களும் ஒரு நாள் வந்து பாருங்க. அதையும் வேணும்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. நாங்க வந்து அடுத்த வீடியோ போடுறோம்.